அதனால் பரவசப்பட்டு பேசுகிறவன், அதனால் அதிக நேரம் அந்த ஆவியில் நிரம்பி இந்த புருவமத்தி தூக்கி கண்ணை மூடி அப்படியே உட்கார்ந்துருக்கும்போது, இன்றைக்கி பாட்டு பாடி மியூசிக் போட்டு இருந்து கையை காலை ஆட்டுறதில்ல அபிஷேகம். அபிஷேகங்கிறது என்னென்னா, கண்களை மூடி அமைதியாக ஒரு மனுஷன் தன் இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் எழுப்பி உட்கார்ந்துருக்கின்ற பொழுது உன்னதத்திலிருந்து அபிஷேகம் அப்படியே உள்ளே வந்து நிரப்பிக்கிட்டே இருக்கும். நம்மளை குளிப்பாடிக்கிட்டே இருப்பார். இந்த குற்றால அருவியில் விழுந்த மாதிரி விழுந்து நம்மளை இணைஞ்சிட்டு இருக்கோம். இதில் நிறைஞ்சு 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 பலனடைஞ்சு வரும்போது இந்த மாதிரி பரவச நிலை, மெய் மறந்த நிலை இது வரும்போது நம்ம என்ன செய்வோம்னா அந்த மாதிரி பாசைகள் தன்னால் வரும். தூதர் பாஷை நமக்குள்ளே என்ன செய்யும்? பரலோகத்தினுடைய பாஷை. தேவன் நம்ம ஆவியை என்ன செய்கிறாருன்னா பலப்படுத்தி புதுப்பித்து நம்ம ஆவியை தன்னுடைய ஆவியினால் நிரப்பி அவரோடு பேசக்கூடிய அனுபவத்தை, சக்தியை நமக்கு என்ன செஞ்சிருந்தாரு? கொடுத்தது. அதனால் பரவசப்பட்டு பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான், தான் மட்டும் ஞான வளர்ச்சி அடைகிறான். அதனால் இன்னைக்கு நம்மளை ஞான வளர்ச்சி அடைய செய்கிறது எதுன்னு சொன்னால் இந்த இறை அனுபவம். அதனால் இப்போ நம்ம அந்த இறை அனுபவத்துக்குள்ளே போகிறோம். நீ அதிக நேரம் என்ன செய்யணும்னா அந்த மாதிரி உட்கார்ந்து ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் என்ன செய்யணும்? ஆராதனை பண்ணணும், துதிக்கணும், ஜெபிக்கணும். நீ சும்மா இருக்கும்போது, தனியாக இருக்கும்போது என்ன செய்யணும்? அந்நிய பாஷையில் என்ன செய்யணும்? ஆண்டவரோடு என்ன செய்யணும்? பேசணும், உறவாடணும். இந்திராணியம்மை சொல்லிச்சு, இன்றைக்கி ஆண்டவர் ஒரு காட்சி கொடுத்தார், வெளிப்பாடு கொடுத்தார். பழங்களாக என்ன செஞ்சார்? ஒரு யூத்து வாலிபர்கள் மாதிரி பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அழகான அவங்க வந்து என்னை கூப்பிட்றாங்க, வாங்கன்னு கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க? பப்பாளி பழம் மாதிரி இருக்குது, நீளமாக பெருசாக இருக்குது. அது இங்கே உள்ள பழம் மாதிரி இல்லை, நம்ம ஊர் நாட்டில் இருக்கக்கூடிய பழம் மாதிரி இல்லை, அது வேறு மாதிரி இருக்குது. அந்த பழத்தை எனக்கு என்ன செய்கிறாங்க? கொடுக்குறாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன பிரதர்? ஆவியின் கனி. இந்த ஆவியின் கனி இந்த உலகத்துக்குரியது, அது தேவலோகத்துக்குரியது. இந்த கனி நம்மகிட்ட இல்லைன்னா நம்ம எங்கே போக முடியாது? தேவலோகத்தில் என்ன செய்ய முடியாது? அதனால் தேவனுக்கு நம்மகிட்ட என்ன பார்க்குறாருன்னா ஆவியின் கனி. ஆவியின் கனி நமக்குள்ளே வரணும்னு சொன்னால் நம்ம தேவனுடைய பாதத்தில், அவருடைய சமூகத்தில் பல மணி நேரம் அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கல்வி ஒரு மரம் நீர்கால் ஓரத்தில் நின்னா எப்படி இருக்கும்? கொழு கொழுன்னு இருக்கும், பசுமையாக இருக்கும், இலை உதிராமல் இருக்கும், நல்ல பூத்து என்ன செஞ்சிட்ருக்கோம்? காய்த்து என்ன செஞ்சிட்ருக்கோம்? அப்போ நம்ம கனி கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? ஞாயிற்றுக்கிழமை இந்த மார்க்கத்தில் சேர்ந்தது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் என்ன செஞ்சிட்ருப்பாங்க. நான் தான் சொல்கிறேன், நம்ம மார்க்கத்தார் கிடையாது. நம்ம மனம் திரும்பி தேவனுடைய சுவிசேஷத்தை அறிந்து அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து பரிசுத்தாவின் முத்திரை பெற்றவர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள். 1 யோவான் 2:27 சொல்கிறது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கிறது, கற்றுக் கொடுக்கிறது, உண்மையை நோக்கி வழிநடத்துகிறது, சத்தியத்தை நோக்கி வழிநடத்துகிறது. அது பொய்யே இல்லை, அது சொல்கிறதெல்லாம் உண்மை. அது என்ன சொல்லுதோ அதன்படி நீ செய்ய ஆரம்பி, அதன்படி நீ வாழ ஆரம்பி. அது உன்னை எங்கே கொண்டு நிறுத்துன்னு சொன்னால் அந்த தேவலோகத்தில் தேவனுக்கு முன்பாக வந்து நல்ல கைது கழிச்சு. அப்போ இன்றைக்கி நமக்கு போதகர் யார்? நமக்கு பாஸ்டர் யார்? நமக்கு மெய்ப்பன் யார்? சொல்லுங்க. அபிஷேகம். அபிஷேகம். அதனால் ஆதி சபை, இந்த கிறிஸ்தவம், இந்த ஸ்மார்க்கம் எப்போ ஆரம்பிக்குன்னு சொன்னால் இந்த பெந்தைக்கோஸ்தே நமக்கு 24ஆம் தேதி பெந்தைக்கோஸ்தே திருநாள். இன்னும் 15 நாள் இருக்கு. வர்ற வாரம் போய் அடுத்த வாரம் தானே, அடுத்த வாரம் பெந்தைக்கோஸ்தே திருநாள். நான் ஆர்டினேஷன் வாங்கிய நாள் இந்த அங்கி. இந்த ஆர்டினேஷன் என்றைக்கு வாங்கினோம்னா அன்றைக்கி தான் பெந்தைக்கோஸ்தே திருநாள்னு தான் எனக்கு என்னது ஆர்டினேஷன் நாள். அதனால் அந்த நாள் ஒரு விசேஷமான நாளாக நான் பார்ப்பேன். பிறந்த நாள், கல்யாண நாள் நிறைய கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த உலகத்தில் கிறிஸ்தவம் மனிதர்களுக்குள்ளே தொடங்கி ஸ்டார்ட் பண்ண ஒரு நாள் 120 அன்னை மரியாளோடு 120 தேவனுடைய மனிதர்களோடு தொடங்கிய நாள் இந்த பெந்தைக்கோஸ்தே திருநாள். நல்லா கழிச்சு.
அன்னைக்கு நம்ம சிறப்பாக கொண்டாடணும். அன்னைக்கு இந்த நாளை என்ன செய்யணும்? ரொம்ப ஆரவாரமாக என்ன செய்யணும்? கொண்டாடணும். அதனால் கிறிஸ்தவங்களுக்கு ஒரு முக்கியமான நாள், ஒரு பெரிய திருநாள்னு சொன்னால், திருநாள் கொண்டாட வேண்டிய நாள் எதுன்னு சொன்னால் இந்த பெந்தைக்கோஸ்தே திருநாள். அதனால் நமக்கு அது 24ஆம் தேதி தானே வருது. 24ஆம் தேதி வர்ற வாரம் போய் அதுக்கு அடுத்த வாரம் நமக்கு என்னது? இந்த நாள் நமக்கு நினைச்சிது. அதனால் அன்றைக்கி யாரும் நினைச்சிடாதீங்க. அன்றைக்கி இந்த நாளை என்ன செய்யணும்? தேவ சன்னிதானத்தில் உட்கார்ந்து ஆவியில் நிரம்பி இந்திய பாஷையில் இது பண்ணி அந்த உன்னதங்களுக்குரிய அந்த கனிகளை ஆண்டவரே அன்னைக்கு அவங்களை நிரப்பினது போல் எங்களையும் என்ன செய்யும்? நிரப்போ, எங்களையும் என்ன செய்யும்? ஆசீர்வதியும். அன்னைக்கு தான் எல்லா மனுஷனும் அதிர்ந்து போய் உதட்டில் கை வச்சு ஆச்சரியப்பட்டு இது என்னவாச்சு, இது என்ன இப்படி நடந்துட்டுருக்கு, இவங்களுக்கு என்னாச்சு, எல்லாம் போதை போட்ட மாதிரி நீங்கள் பரவசப்பட்டு தன்னால் நெஞ்சிட்டு இருக்கிறாங்க. வேற நம்ம நாட்டு பாஷையை நெஞ்சிட்டு இருக்கிறாங்க, பேசிகிட்டு இருக்காங்களே. அந்த அளவுக்கு தேவன் என்ன செஞ்சாருன்னா இந்த பெந்தைக்கோஸ்தே நாளன்று தன்னுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபித்தார். அதனால் இந்த நாள் தான் கிறிஸ்தவம் என்ன செய்யுதுன்னா தொடங்குது. இந்த மார்க்கம் என்ன செய்யுது? இந்த அமைப்பு என்ன செய்யுது? உருவாகுது. இப்போ இன்றைக்கி இதே இல்லாமல் சும்மா நீ திருவிழா கொண்டாடுறதுக்கு ஒரு சபையை கட்டி வச்சுக்கிட்டு, ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு, கொஞ்சம் மக்களை வச்சுக்கிட்டு, இந்த ஊரில் ஒரு கோயிலை ஊருக்கு ஒரு கோயில் போதாதா? எத்தனை கோயில் இருக்குது? சங்கர கோயில் இப்போ எத்தனை கோயில் இருக்குது? இதெல்லாம் என்னது? எங்கள் சபைக்கு வந்துருங்க, எங்கள் கோயிலுக்கு வந்துருங்க, எங்கள் கூட்டத்துக்கு வந்துருங்க. ஆனால் சுவிசேஷம் என்ன சொல்லுது? நீ எந்த கோயிலுக்கு போகணும்? எங்கே வந்துரு? இயேசுவின் இடத்துல வந்து விடு. கைதிட்டுங்களை பார்ப்போம். இறைவன் இடத்துல கையேந்து. இதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஒரு சுவிசேஷத்தை போய் அறிவின்னு சொல்றாரு. மத்திய லூக்கா நற்செய்தியில 24 அதிகாரத்தில் சொல்லும்போது கடைசியாக சீடர்கள் கொடுத்த கட்டளை என்ன தெரியுமா? நீங்கள் போய் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கு என்ன செய்யுங்க? சுவிசேஷத்தை. இப்போ நம்ம இன்னைக்கு பண்ண வேண்டிய வேலை என்ன வேலை? இன்னைக்கு உலகமெங்கும் இந்த நிகழ்ச்சி தான் எடுத்துகிட்டு இருக்கிற இந்த ப்ரோக்ராம் அணிஞ்சிட்டு இருக்கு, ஓடிக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கு மட்டும் 3 குரூப்பு போயிட்டு இருக்கு. நல்லா நீ கவனிக்கணும். இவங்களை நான் என்ன சொல்கிறேன்? எந்த மதத்தில் இருக்கே இரு, ஆனால் அந்த சுவிசேஷத்தை நீ என்ன செய்யணும்? இந்த ஒளியை கேட்டு நீ இந்த ரத்தத்தை பயன்படுத்தணும். நாமத்தை என்ன செய்யணும்? இயேசுவின் பேரை என்ன செய்யணும்? அதனால தான் போன வாரம் திருவிருந்த ஆராதனை. இந்த திருவிருந்த ஆராதனை எவ்வளோ முக்கியமானது. டெய்லி நீ சாப்பிட வேண்டிய இப்போ இந்த உடலுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? சோறு, நெல்லிச்சோறு, வேறு என்ன சோறுலாம் சாப்பிடுவோம்? கம்மஞ்சோறு, குதிரைவெளி சோறு, சோளச்சோறு, எத்தனை இல்லாமல் சாப்பிடுவோம். இந்த உடல் இதை சாப்பிடலைன்னா அந்த உடல் என்ன செஞ்சிடும்? நடக்க முடியாமல், பேச முடியாமல், இருக்க முடியாமல், வேலை செய்ய முடியாமல் செஞ்சிடும். வளர்க்கணும் போயிடும். அடுத்தாப்புல குளிக்கல என்ன செஞ்சிடும்? மண்ணுக்குள்ள என்ன செஞ்சிடும்? இது மாதிரி இந்த உள்ளார்ந்த மனுஷன் இந்த சுவிசேஷத்தின் ஒளியினால் பெறப்பட்ட இந்த விண்ணக மேனி, பரலோகத்துக்குரிய மேனி நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் டெய்லி என்ன செய்யணும்? அந்த அப்போஸ்தலர்கள் வழக்கம் போல் ஜெப வேலையாகி அந்த நேரத்தில் இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் நல்லா வாசித்து பாருங்கள். அதில் அழகாக என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க, அந்த வழக்கம் போல் ஜெப வேலையாகிய அந்த நேரத்தில் அவங்க கூடி என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? புதிய உடன்படிக்கையின் ஊழியங்கள். மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்படி வாசிக்க பார்ப்போம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க பார்ப்போம். மேலும் 2 கொரிந்தியர் மேலும் என்னது? கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்படிக்கு துரோவா பட்டணத்திற்கு வந்தபோது யாரால கதவு திறக்கப்பட்டது? கர்த்தராலே, பிதாவாகிய தேவனாலே கதவு எனக்கு திறக்கப்பட்டது. நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலே என் ஆவிக்கு அமைதல் இல்லாமல் போயிற்று. ஆதலால் நான் அவர்களிடத்தில் அனுபவித்துக் கொண்டு
பண்ணி ம் எல்லா இடங்களிலேயும் ம் எங்களை கொண்டு அவரை அறிகின்ற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகின்ற தேவனுக்கு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்லா கொஞ்சம் யார் அறியணும்? தேவன் அறியணும், மாஸ்டர் அல்ல, மதத்தை அல்ல. அதனால அந்த தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ள நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட்டு நம்ம வளர்ச்சி அடையும் போது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா புது படைப்பா அந்த புதிய மேனியை நாளுக்கு நாள் அந்த பரிசுத்தத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? வளர்த்து கொண்டு இருக்கிறோம். ஒரு வழியிலே சொல்லுங்கள். அப்போ இதை டெய்லி என்ன செய்யணும்? வழக்கம் போல் அந்த ஜெப வேலையாகிய 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், மூணாவது அதிகாரத்திலையா அந்த வழக்கம் போல் அந்த ஜெப வேலையாகிய அந்த நேரத்தில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா கடவுளுடைய இந்த அப்போஸ்தலர் பணியில் வரும் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 44 வாசிங்க. விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாக வைத்து 42லேருந்து வாசிங்க வரும். இங்கே தான் நடக்கும் நாள்தோறும் அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் விற்கிறதிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று. ஒரு கைதிகளை இதாங்க இன்னைக்கு நடக்கணும். அற்புதங்களும் அடையாளங்களும் இந்த அப்போஸ்தலர் மூலமாக என்ன செஞ்சு நடந்துச்சு. ஏன் அப்படின்னா டெய்லி அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கேட்க இந்த சுவிசேஷத்தை அவங்க அடிச்சுட்டு இருக்கிறாங்க டெய்லி. இப்போ நீங்கள் கூட சொல்லலாம், இவர் இது என்னடா இதே தானே சொல்லிக்கிட்டே இருக்கிற, இந்த ரத்தம் மாசற்ற ரத்தம் விண்ணக மேனி இதே தானே என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, இதை பற்றி நீங்கள் நல்லா அதிகமாக சொல்கிறீங்க, மாதாவை பற்றி கொஞ்சம் அதிகமாக சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு சொல்லி அந்த ஃபேஸ்புக் குரூப்பில் இது பண்ணுறவங்க எனக்கு என்ன செஞ்சு நான் மெசேஜ் அனுப்பியிருந்தேன். இந்த உலகத்தில் மாதாவை பற்றி பேசுகிறதுன்னா ஒரே ஒரு விஷயந்தான் இருக்குது. இந்த ஒப்பற்ற செல்வத்தை, இந்த சொத்தை நமக்கு ஈவாக தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணி நமக்கு கொடுத்த ஒரு புண்ணிய வெளியில் அன்னை மரியாதை. ஒரு கைது நம்ம நல்ல கடமை. அவங்க தான் இந்த சொத்தை நமக்கு என்ன செஞ்சவங்க. இந்த சுவிசேஷமாகிய ஒளி இந்த உலகத்தில் பரவுவதற்கு 10 மாதம் வயிற்றில் சுமந்து அதை பெற்றெடுக்கணும்னு அவங்க பட்ட பாடு, அது பிறந்த உடனே அதை பாதுகாக்க அவங்க பட்ட பாடு, ஏறுவதை நினைச்சிக்கிட்டான், கொள்றதுக்கு நினைச்சிக்கிட்டான். அவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கடைசியில் தேவ சித்தத்தை கையளித்து அந்த ஒரே மகனை இந்த மனுக்குலத்தினுடைய எல்லா மதத்தவருடைய மீட்புக்காக நான் மனப்பூர்வமாக என்ன செய்கிறேன், பாடுகளில் கையளித்த அன்னை மரியா வழியாக இயேசுவை நேசித்தவர்கள், கடவுளுக்கு தன் வாழ்க்கையை கொடுத்தவர்கள், தன் வயிற்றில் பிறந்த கற்பத்தை கொடுத்தவர்கள். இந்த இயேசுவால தான் என்ன அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நீங்க என்ன செய்யுங்க. தண்ணீர் திராட்சரசமா என்ன செய்யும், புதுமையில் என்ன செய்யும். அதனால இதை பற்றி இதுதான் நீ பண்ணணும். நீ யார்கிட்ட போ, ஏசிட்ட போ. உன் பிரச்சனை தீரணுமா, ஏசிட்ட போ. உன் துக்கம் சந்தோஷமா மாறணுமா, ஏசிட்ட போ. உன் தோல்வி ஜெயமா மாறணுமா, ஏசுவை கூப்பிடு. உனக்கு எல்லாரும் கைவிடப்பட்டு நீ தனித்து யாரும் இல்லாமல் நிற்கிறியா, யார்கிட்ட போ, யாரை கூப்பிடு. அவர் வருவார். அவர் மட்டும் இல்லை, அவர் சொல்றார், நான் போய் உங்களுக்கு என்ன செய்கிறேன், ஒரு துணையாளரை தேற்றவாளரை உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன். அதனால தான் நான் இதை என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்னா, இவ்வளோ அழுத்தமாக இந்த சுவிசேஷத்தை மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிறேன். இதில் கட்டப்பட்டிருக்கிறோம். எதில்? உலகத்தின் பிடியில், மதத்தின் பிடியில், மத போதகர்களுடைய பிடியில் இன்றைக்கி இணைஞ்சிருக்கிறோம், கட்டப்பட்டு இருக்கிறோம். அதனால தான் அவங்க இன்றைக்கி நம்மளை என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அவங்களும் போக மாட்டேங்காங்க, நம்மளும் என்ன செய்ய விட மாட்டேங்காங்க. அதே மத்திய 23 வந்துச்சு. மத்திய 23 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அழகாக என்ன செய்வார்னா சொல்லுவார். 23 நீங்கள் 13 இருந்து பாருங்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே, மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி. எப்படி எதை பூட்டி போடுவாங்களா?
நீங்களும் நானும் எங்கே போகாதபடிக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு போகாதபடிக்கு எதை பூட்டி போடுதாங்களா? பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுதாங்களா? நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை. நீயும் போக மாட்ட, பிரவேசிக்கிறது இல்லை. பிரவேசிக்கப்பொருளை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. பிரவேசிக்க போகிறவங்களை அதையும் எரிக்கிறது இல்லை. நான் என்ன சொல்லுதேன்னா, நல்லா அருப்பியை கையெடுத்து கும்பிடுத நீங்கள் அந்த ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும் போகணும்னா, அதுக்கு ஒரே ஒரு வழி இயேசு, அவர் பட்ட பாடுகள், அவர் சிந்திய ரத்தம். கைதிகளமா நல்லா கரையிட்டு இதுதான் ஒன்று அந்த பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போவோம். நீ திருவிழா கொண்டாடுறதுனாலையோ, கன்வென்ஷன் நடத்துறதுனாலையோ, கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போகிறதுனாலையோ, ஜெப கூட்டத்துக்கு போகிறதுனாலையோ, ஓசை கூட்டத்துக்கு போகிறதுனால இல்லை. இந்த இரத்தத்தை, மாசற்ற இரத்தத்தை, இந்த இயேசுனுடைய காயங்களை, இயேசுனுடைய பழியை நீ டெய்லி நினைவு கூறும்போது, இதை அறிக்கை பண்ணும்போது, உவாகமா 6 என்ன சொல்றாரு? இதை நீ உட்கார்ந்துருக்கும் போது என்ன செய்ய அறிக்கை பண்ணு. இது உன் வீட்டில் என்ன செய்ய பூசு, உன் நிலத்துல பூசு, உன் நிலத்துல தெளி, உன் பிள்ளைகள் மேல பூசு, உன் நெத்தியில பூசு. இதுதான் என்னது? உன்னை என்ன செய்யும்? பாதுகாக்கும். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளே, தீங்கு என்னை அணுகாது. பிரைஸ்லாம். இந்த இரத்தம் எந்த வீட்டில் நிலைக்காலில் பூசப்பட்டிருக்கோ அங்கே சங்கார தூதம் என்ன செய்ய மாட்டான். அங்கே ஆவிக்குரிய மரணம் என்ன செய்யாது, நேரிடாது. அங்கே வாதம் என்ன செய்யாது. உன் வீட்டுக்குள்ள வாதை வராமல் இருக்குன்னா, துன்பம் வராமல் இருக்குன்னு சொன்னால், தீமை வராமல் இருக்குன்னு சொன்னால், இதை நீங்கள் என்ன வீட்டில் என்ன செய்யணும் சொல்லுங்க. பொங்கி வச்ச சோறு அப்படியே மூடி பானையிலே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? வயிறு, உன் உடல் என்னாகும்? இது மாதிரி 2000 வருஷம் ஆச்சு, 2000 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இயேசுவானவர் இந்த பழிய பாடுகளை அவர் பட்டு நமக்கு செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்கள் அங்கே செய்து முடித்து அங்கே வைத்து விட்டார். இதை இப்போ எல்லோரும் நம்ம எடுத்து என்ன செய்யணும்? நம்ம நெத்தியில் பூசணும், வாயில் பூசணும், வீட்டில் பூசணும். நம்ம வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனை வர்ற நேரமெல்லாம், கஷ்டம் வர்ற நேரமெல்லாம், விலகின வர்ற நேரமெல்லாம் இதை நம்ம எடுத்து என்ன செய்யணும்? பயன்படுத்தி டாக்டர் சொல்கிறார், இந்த மாத்திரை நீங்கள் என்ன செய்யணும்? டெய்லி காலையில் 4 போடுங்க, சாயங்காலம் 4 போடுங்க, மத்தியானம் 4 போடுங்கன்னா இதை கரெக்டாக நீ செஞ்சுட்ருக்கோம். இதை போடலைன்னா நீ என்ன செஞ்சுக்கிடுவ? செத்துக்கிடுவ. நோய் என்ன செஞ்சிடும்? சுகர் என்ன செஞ்சிடும்? ப்ரெஷர் என்ன செஞ்சிடும்? அட்டாக் என்ன செஞ்சிடும்? ஆனால் அந்த மாத்திரை மருந்தை விட இந்த இயேசுவின் ரத்தம் மிகப்பெரிய விலையேற பெற்ற மருந்து, மாத்திரை. நல்லா கைதிட்டுங்களா? இதை பயன்படுத்தி பாருங்க. டாக்டர் முடியாதுன்னு கைவிடப்பட்ட நேரத்தில் இதை பயன்படுத்தினாங்க. சொல்றார், அழுகுறா டாக்டர், 70,000 கொடுத்து இது கட்டியிருக்கோம், ஆள் தப்பிச்சிருவாரா, பிழைச்சிக்கிடுவாரா? அது சொல்ல முடியாதுமா. அது 3 நாள் கழிச்சு தான் என்ன செய்ய முடியும்? ஹலோ, டாக்டர் சொல்றாரு 3 நாள் ஐசியில் வச்சு, இந்த ஐசியில் வச்சு பார்க்கறதுக்கு என்ன ஆகும்? எவ்வளோ செலவாகும்? கொஞ்சம் 70,000. ஆனால் அதுக்கு மேலே என்ன செய்யலாம்? ஆகும். ஆனால் பிழைப்பாரா? அது தெரியாது. இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் பேச முடியல, வேண்டான்னு சொல்ல முடியல. அந்த நேரம் தம்பியாவில் அடித்தான். இல்லை இப்படி சொல்லுதாங்க, லைட்டாக வந்து மட்டும் சொன்னேன். சரி கவலைப்படாத வை. தான் மேலே இருக்கிற ஒரு வேலை செய்கிறேன், 1000 கொடுக்கறதுக்கு யோசிப்பான். ஆனால் அன்னைக்கு சொல்கிறான் கவலைப்படாத வை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ இறைவனை சார்ந்து வாழும்போது, இறைவனை நம்பி வாழும்போது, அவரை ஆபத்து நேரத்தில் கூப்பிடும்போது அவர் உனக்கு உதவியாக வருகிறார். கைதிகள் நம்ம அன்னைக்கு அந்த பெட்டில் படுத்துக்கிட்டு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிற, உங்கள் மாசற்ற விலையேறப்பட்ட ரத்தம் செத்து போன ஆன்மாவை உயிர்ப்பிக்கிறதுன்னு சொன்னால்
இப்போ கை கால் செத்து போயிடுச்சு. உண்மையிலே எனக்கு நடந்தது என்ன தெரியுமா? என்னம்மா பழனிசாமியெல்லாம் மேலே அப்படி அவர் என்ன இது பண்ணுறாரு, நடக்க போகிறதா தூக்கு அப்படி கையை பிடிக்காரு. ஆனால் இங்கே என்ன செய்ய மாட்டேன், கால் என்ன செய்ய மாட்டேங்குது, கால் செத்து போச்சு, கை என்ன செய்ய போச்சு, செத்து போச்சு. கையும் வர மாட்டேங்குது, கால் என்ன செய்ய மாட்டேங்குது, இந்த கால் சுத்தமாக போயிடுச்சு. இது லேசாக அவர் காவாசி என்ன செய்யுது, தூக்கி வைக்க முடியலை. வேற அந்த ஆட்டோ டிரைவரும் பழனிசாமி என்ன செஞ்சாங்கன்னா அப்படியே தூக்கி அப்படியே இழுத்து காலுக்கு தரையில் இழுத்துட்டு போகுது. தூக்கி ஆட்டோவில் என்ன செஞ்சாங்க, ஏற்றி ஆட்டோவில் உட்கார முடியும். ஆட்டோவில் உட்காந்தா அப்படியே உருட்டுது. வேற உருண்டா பழனிசாமி வாந்தி ஒரு பக்கம் வருது. கொண்டு எப்படியே கொண்டு சேர்த்தாங்க. செத்து போன காலையையும் கையையும் செத்து போன உடலில் உள்ள எல்லா செல்லுகளையும் இன்னைக்கு உயிரோடு வச்சிருக்கிறது எதுன்னு சொன்னால் இந்த இயேசுடைய மாசற்ற வெளியேறப்பட்ட ரத்தம் அவருடைய காயம். நல்ல கை. அதனால தான் இந்த இதுக்கப்புறம் அந்த என் படுக்கைக்கு அப்புறம் இதை ரொம்ப அதிகமாக என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன். டாக்டரே சொல்கிறாரு 3 நாள் ஆகும்னு சொன்னவர் 1.5 நாளில் நீங்கள் என்ன செய்யலாம், ஐசியிலேருந்து ரூமுக்கு என்ன செய்யலாம், போயிடலாம். எனக்கு அங்கே அடிச்சுட்டே இருக்கிறாரு. அந்த பிள்ளைகள் ஒரு 2-3 பிள்ளைகள் உள்ள ஐசி அந்த உள்ள ரூமில் இருக்குது. ஏசி ஓடிட்டுருக்கு, மீட்ரு ஓடிட்டுருக்கு, அங்கே டிங்கின்னு சவுண்டு கட்டிகிட்டு இருக்கு. டாக்டர் ஃபோன் அடிக்கிறாரு, இப்போ என்ன கண்டிஷனில் இருக்கிறாரு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ அது நார்மலாக இருக்குது, இது நார்மலாக இருக்குது, அது அந்த இதெல்லாம் குறைஞ்சிருச்சு, எல்லாம் அப்படி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ தான் அவர் சொல்கிறார், எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, ஆனால் உண்மையிலே கடவுள் உங்களோடு இருக்கிறார். அந்த உப்புச்சத்து 7 புள்ளி சில்லறை இருக்குது. சொல்கிறாரு, நான் கொடுக்குற மாத்திரையில் குறைஞ்சா ஒரு 1/2 பாயிண்ட் குறையும், இல்லை 1 பாயிண்ட் குறையும். ஆனால் 4 பாயிண்ட் ஒரு வாரத்தை நான் 3 நாளில் குறைஞ்சது. கைதிட்டு நல்லா குறைஞ்சு. ஏன் அங்கே படுத்துக்கிட்டே என்ன செஞ்சுருக்குன்னு அதை பயன்படுத்திகிட்டே இருக்கிறேன். இப்போ அந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அவங்க ரத்தமாக என் மருந்து என்னை என்ன செய்கிறது, இதை பூசுகிறேன், இதை உடலில் பூசுகிறேன், இதை செயலிழந்து போன அந்த உறுப்புகளை பூசுகிறேன். அப்போ தான் எல்லோரும் சொன்னாங்க, இங்கிலமக்கா பார்க்க வந்தே இல்லை, நான் எந்திரிச்சு நடப்பாங்கிறது உங்களுக்கு அன்றைக்கி தோணிச்சா? தெரியும், விசுவாசத்தில் சொல்லுவீங்க. ஆனால் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் பிரதர் நினைச்சிக்க மாட்டார், எந்திரிச்சு போகும்போது நீ நம்பலையா, ராணியை நம்பலை. ஏன்னா நிலமும் அப்படித்தான் இருந்துச்சு. நீங்கள் படுத்திருக்கிறது தானே பார்த்தீங்க. ஆனால் 2வது ஆஸ்பத்திரியில் முதல்ல கொண்டு வச்சுட்டு ஒரு 2 மணி வரைக்கும் ஜேபால் யூரின் போகிறதுக்கு என்ன அவங்க தூக்கிட்டு போகப்பட்ட பாடு. அவங்க என்ன ரூமு யூரின் வரமாட்டுக்கு, ரூமுக்கு நிச்சய முடியல, போக முடியல. 2 பேரும் மல்லுக்கட்டி நீக்கிட்டு போகிறாங்க. காலை இழுத்துட்டு போகுது. அந்த நேரத்தில் பார்த்தா அப்போ ஜேபாலே சொல்கிறாப்புல, நீங்கள் நடப்பீங்கிறதெல்லாம் நான் என்ன செய்யலை நினச்சிப்பேன். ஆனால் அந்த பயன்படுத்திய டாக்டரே சொல்கிறார், ஏதோ ஒரு வித்தியாசமான இது என்ன செஞ்சிட்ருக்கு, வேலை நடந்திருக்கு, மிராக்கிள் நடந்திருக்கு. அது காரணம் அதை தான் சொல்கிறேன். இது சரியாக இது வரைக்கும் நீ என்ன செய்யுங்க, இன்றைக்கும் நான் அதை பயன்படுத்தியிருக்கு. இந்த நரம்பு மண்டலங்கள் என்ன செய்யட்டும், இந்த எலும்பு மண்டலங்கள் என்ன செய்யட்டும், விலை நடையட்டும். இன்னும் இந்த இப்போ இருக்குது. கால் நடக்கும்போது இந்த இதிலேருந்து அந்த ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்தாலே இந்த தொடை மசில்ஸும் கால் மசில்ஸும் என்ன செய்யுது, வலிக்கு. அன்றைக்கி இந்த மோட்டர் கூட அவங்க ராசபுரம் கிணத்துக்கு அன்றைக்கி நடந்து போகிறேன். அந்த ஓடையில் இறங்கின உடனே என்ன செய்ய முடியல, கால் ஒரு 5 நிமிஷம் நின்று அதுக்கப்புறம் தான் என்ன செய்ய. ஆனால் அங்கே நின்றுட்டு என்ன செய்கிறேன், அந்த வழி இருக்க இடத்துல உங்கள் மாசத்தை விளையாடப்பட்ட இந்த வழி இருக்க இடத்துல என்ன செய்கிறேன், பூசுகிறேன். அந்த விளைகரமான பகுதியில் என்ன செய்கிறேன், 5 நிமிஷத்தில் அதை மறுபடியும் போவேன். மறுபடியும் போய் அங்கே பண்ண வேண்டியதை பண்ணிவிட்டு அந்த மோட்டரை போட்டு விட்டு மறுபடியும் என்ன செய்வேன். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இதை யூஸ் பண்ணியான்னு சொல்கிறேன். நீ கோயிலுக்கு போகிறதெல்லாம் சரி தான், பக்தியாக இருக்கிறதெல்லாம் சரி தான், திருவிழா கொண்டாடுறதெல்லாம் சரி தான். விரக சுந்தர் திருவிழா நாளைக்கு என்னது, பாட்டு கச்சேரி, இதெல்லாம் கைதிக்கும். பாட்டு படிக்கிறது பார்க்கும்போது கேட்கும்போது எப்படி இருக்கும், மனசுக்கு நல்லா இருக்கும். சூப்பர், நல்லா இருக்கு, கச்சேரி நல்லா இருந்துச்சு, நல்லா பாடினாங்க, திருவிழா நல்லா இருந்துச்சு, நல்லா சாப்பாடு போட்டாங்க, அன்பருக்கு போட்டாங்க, நல்லா இருந்துச்சு, எல்லாம் சரி. ஆனால் இதில் நமக்கு என்ன உண்டாகிற ஆசீர்வாதம் அல்ல, மத வழிபாடுகள், சடங்காச்சாரங்கள், அருமையான பாடல், திருப்பலிகள், பிரார்த்தனைகள், மன்றாட்டுகள் எல்லாம் நல்ல விஷயங்கள் தான். ஆனால் இதில் என்ன இல்லை அப்படின்னா,
நீ கத்தோலிக்கல் நிறைய பார்த்துட்டு இருக்கிறதுனால இதை சொல்கிறேன். என்ன இல்லைன்னா, இந்த வழிபாட்டில் நமக்கு என்ன கிடைக்கல சொல்லுங்கள்? விடுதலை கிடைக்கல. ஆனால் இந்த பலி பூசையில் இந்த மாசற்ற விளையாடப்பட்ட ரத்தத்தை இப்படி நீங்கள் பயன்படுத்தும் போது, உடலை நீங்கள் இயேசுனுடைய உடல் என்று உட்கொள்ளும் போது என்ன நடக்குன்னு சொன்னால் ஒரு மாற்றம் நடக்கும். அதனால் இதை பயன்படுத்துங்க. இதை பயன்படுத்தி இன்றைக்கி நம்ம இந்த ரத்தத்தை பயன்படுத்தி இந்த ஐயமாக்கா ஜெபம் பண்ண போகிறோம். அது இடுப்பு வலி, சாப்பிட முடியலை, ரொம்ப ஒரு முடியாத நிலையில் வந்திருக்கு. அவங்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ இந்த கடைசி குணமளிக்கிற ஆராதனையில் கைகளை வச்சு ஜெபிக்க போகிறோம். அற்புதம் நடக்கும். செத்துப்போன உறுப்புகளை செயல்படுத்தக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குது? இயேசுனுடைய ரத்தத்துக்கு இருக்குது, இயேசுனுடைய நாமத்துக்கு, இயேசுனுடைய வார்த்தைக்கு. இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி என்ன செய்ய போகிறோம். அதனால் இது இப்போ நான் அவங்க வந்த உடனே நினச்சிருப்பாங்க, இப்போ பிரதர் வந்து என்ன செய்வார், ஜெபம் பண்ணி விடுவார். ஏன் ஜெபம் பண்ணல தெரியுமா? நீ ஜெபம் பண்ண போகிறது நான் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய தேவனுடைய அபிஷேகத்தை வரத்தை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள். அதனால் நோயாளிகளுக்கு யார் ஜெபம் பண்ண போகிறா? பாஸ்டர் கிடையாது. யார்? இந்த தேவ வரம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. இந்த தேவனுடைய அந்த முத்திரை உங்களுக்குள்ளே, இந்த முத்திரையை பெற்ற அப்போஸ்தலர்களுக்குள்ளே அற்புதங்களும் அறிகுறிகளும் என்ன செய்தது? அப்போஸ்தலர் பணியில் நம்ம வாஸ்தவம் அதில் அழகாக சொல்லியிருக்கு, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் அப்போஸ்தலர் பணியில் நம்ம அப்போஸ்தலருடைய படிப்பினையை கேட்பதிலும் நட்புடன் உறவாடுவதிலும் அப்பத்தை விற்பதிலும் ஜெபிப்பதில் நிலையை கரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர்களால் அற்புதங்களும் அறிகுறிகளும் என்ன செய்தது? நடந்தது. இன்றைக்கி அது நடக்குங்க. இன்றைக்கி நடந்துட்டு இருக்கு. இதை யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்குள்ள இதெல்லாம் என்ன செய்யும்? நடக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷம் ப்ரே பண்ணி இதாக பிடிச்சிட்டு மறுபடியும் நம்ம ஒரு ஆராதனையில் வர்றோம். இந்த ஆராதனையில் அப்போஸ்தலர் 2 சொல்லுவார், 21 அவரை தொழுது கொள்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள், புதிய மேனியை உடையவர்களாக என்ன செய்யப்பட்டார்கள். அதனால் இப்போ நம்ம தொழுகைக்குள்ளே போவோம். ஒரு 5 நிமிஷம் நம்ம ப்ரேஸ் எல்லாம்